நிறைய ஹோட்டலில் நம்ம சாப்பிட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிமாறுறவங்க சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. நமக்கே வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு அனாதை சிறுவன், அவனுக்கு ஆதரவே இல்லாத ஒரு பையன் ஹோட்டலில் வேலை பார்க்குறான். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இதே கோயம்புத்தூரை சேர்ந்த நாகி பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறார். ஏன்பா டேய் பையா, சர்வர் என ஆளாளுக்கு அழைக்களிப்பவர் மத்தியில் யாரேனும் தம்பி என அழைத்தால் தன்னையும் அறியாமல் அருகில் போய் நின்று விடுகிறான் அந்த ஆதரவற்ற சிறுவன். ஹோட்டல்ல பரிமாறுற பையனுக்கு என்னங்க மரியாதை கொடுப்பாங்க? அவன் பேர் யாருக்காவது தெரியுமா? நம்ம எத்தனை உணவகங்களில் போய் சாப்பிட்றோம், அவங்களுக்கு டிப்ஸ் வைக்கிறோம், அவங்கள அடிக்கடி கூட பார்ப்போம். ஆனால் அவங்க பேர் நம்ம யாருக்காவது தெரியுமா? தேவையே இல்லை. அவங்க பெயரற்ற மனிதர்கள் நம்மளுடைய மனசுல. ஆனா அவனுக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அதை யாராவது கூப்பிட்டணும் அப்படின்னு அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனா எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க? சர்வர் இங்க வாப்பா, டே பையன் இங்க வாடா, டே இங்க வாடா, இப்படித்தானே சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டா அவனையும் அறியாமல் அவனுடைய மனசு அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்று விடுகிறது என்றால் மனித நேயத்தை நாம் பரப்புவதற்கு பணம் செலவழிக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை. அன்பான 4 வார்த்தைகள்